36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324. விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. நான் ராம் சரோட அந்த படம் பார்க்கும்போது நான் எப்படியாவது இந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் இருக்கணும்னு நினைச்சது தான். ஆனால் அது நடந்தது. தரமணி நடந்ததுக்கு அப்புறம் நான் ராக்கி மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஃபேமிலிட்ட ரீச் பண்ணி கொடுத்ததுன்னா ஜெயிலர் தான். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க? ஜெயிலர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் which is UA. அது அகைன் இட்ஸ் ரஜினி சார் எண்ட் ஆஃப் தி டே. ராக்கியில் ஆக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 4வது படம் தான் நீங்கள் வந்துட்டு ரோம் காம்லாம் பண்ணுறீங்க. இந்த கரியரை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஐடியா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? எனக்கு என்னன்னா இந்த இன்டென்ஸான ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்டென்ஸான அந்த ஒரு கேரக்டர்ஸாக பண்ணிட்டு இருக்கும்போது இது எங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. சில 2 நாள் முன்னாடி தான் தெரியும் எப்படி அந்த ஸ்பார்க் அவங்களுக்கு வந்ததுன்னு. அது யுவன் சார் வந்து நீ வசந்த் ரவி கிட்ட பேசினியான்னு அவங்க ஒரு 10 தடவை கேட்டிருக்காரு போல இருக்கு. அந்த ப்ரெஷரில் அவங்க வந்து என்னை மீட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தான் தெரியும் யுவன் சார் ஒய்ஃப் மேம் வந்து எந்த படமுமே வந்து பார்க்க மாட்டாங்க. யுவன் சார் பண்ண படங்களே மேம் நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னு. இல்லை நான் பார்த்ததே கிடையாது, படங்கள் பார்க்கணும். அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்க தரமணி தியேட்டரில் வந்து பார்த்துருக்காங்க. தரமணி பார்த்து பிடிச்ச போய் தான் அருண் வந்தார். ராக்கி பார்த்து பிடிச்சி போய் தான் வந்து தருண் அஸ்வின்ஸ் படம் எடுத்துகிட்டு வந்தார். நெல்சன் சருண் அப்படி தான் ஜெயிலர் வந்துச்சு. அருண் மாதேஸ்வரன் இப்போ ஒரு மிகப்பெரிய டேரக்டராக இருக்காரு. ராம் சாராக இருக்கட்டும், இப்போ பிரியா மேமாக இருக்கட்டும், நெல்சன் திலீப் குமாராக இருக்கட்டும், தென் தருண் தேஜா, கண்டிப்பாக அது வந்து ஒரு குவாலிட்டியான மூவி. இந்த டேரக்டர் உங்களுக்கு அமைஞ்சது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? குட். ஓகே. இப்போது பொன்னொன்று கண்டேன், இந்த படத்தோட ஸ்டோரி உங்கள்கிட்ட நரேட் பண்ண வரும்போது உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு? நீங்கள் அவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? என்ன இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் என்ன எப்படி கேஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் கேட்டிங்களா அவங்கள்ட்ட? மேம் கிட்ட, பிரியா மேம் கிட்ட. யா. ஓகே. இல்லை அந்த மாதிரி நான் கேட்கல அவங்ககிட்ட. பட் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் அண்ட் கேரக்டர்ஸா இந்த மாதிரி விஷயம் ஒன்று சொல்லும் போது அந்த கோரா அந்த பிளாட் அண்ட் எவ்ரி திங் அவங்க நரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ராம்காம் பண்ணணும், பட் இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குமா, இந்த படம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்குது. அது மேமோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடனா முதலாக இருக்கட்டும், கண்ணாமூச்சி என்னடா இருக்கட்டும். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் இது ஒன்று வராங்கன்னு சொல்லும் போது எனக்கு பர்சனலாக ஓகே, ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் சம் டைம். அதுக்கப்புறம் நான் மேம்கிட்ட மீட் பண்ண ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டேன் ஸ்கிரிப்டில். அவங்க பொறுமையாக அது உட்காந்து ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக வி செட் ஓகே, வில் கோ ஹெட், வில் டூ இட் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இந்த கொஷினை கேட்டேன் அப்படின்னா, ராக்கியாக இருக்கட்டும், தரமணியாக இருக்கட்டும், தென் அஸ்வின்ஸ், எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்டென்ஸான அந்த ஒரு கேரக்டர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. எங்களுக்கே பார்க்க ஆச்சரியமாக இருக்கும்போது உங்களை அவங்க யோசிக்கும் போது எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் என் மண்டையில் ஓடிச்சு. அதனால தான் கேட்டேன், நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்களா? தென் இல்லை, நான் ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் கேட்கல. எனக்கு ஆக்சுவலாக 2 நாள் முன்னாடி தான் தெரியும் எப்படி அந்த ஸ்பார்க் அவங்களுக்கு வந்ததுன்னு. அது யுவன் சார் வந்து நீ வசந்த் ரவி கிட்ட பேசினியான்னு அவங்க ஒரு 10 தடவை கேட்டிருக்காரு போல இருக்கு. அந்த ப்ரெஷரில் அவங்க வந்து என்னை மீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேரில் மீட் பண்ணோடனே ஒன்ஸ் ஷி ஸ்டார்டட் டு மீட் இன் பர்சன் சொல்லும்போது அவங்களுக்கே ஓகே, இந்த பையன் கரெக்டாக தான் இருப்பான்னு தோணு இருக்குது அப்படின்னு நேற்று தான் ஐ கேம் டு நோ. ஏன் சார் யுவன் சார் வந்து சஜஸ்ட் பண்ணணும்? என்ன ரீசன் தெரியல. மேபி சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தரமணி இல்லை. ஐ மீன் எனக்கு வந்து தரமணி தான் சாரோட ஃபர்ஸ்ட் கொலாப் நடந்தது. அண்ட் அதுலேருந்து மேபி ஹி வுட் ஹவ் சீன் மீ ஆஸ் அன் ஆக்டர். ராம் சார் சொல்லியிருப்பாரு, அவர் க்ளோஸராக வாட்ச் பண்ணியிருப்பாரு பர்ஃபார்மன்ஸ். அந்த படம் இன்ஃபேக்ட் அந்த படம் தியேட்டரில் அவங்க ஃபேமிலியோட வந்து பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும் யுவன் சார் ஒய்ஃப் மேம் வந்து எந்த படமுமே வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. நான் அப்போ கேட்டேன், யுவன் சார் பண்ண படங்களே மேம் நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னு. இல்லை நான் பார்த்ததே கிடையாது, படங்கள் பார்க்கணும். அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்க தரமணி தியேட்டரில் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ சம்வேர் த ஹோல் ஃபேமிலி வுட் ஹவ் லைக்ட் மை பர்ஃபார்மன்ஸ் இன் தட் ஃபிலிம். அண்ட் மேபி தட் குட்வில் அந்த குட்வில் தான் மேபி பண்ணொன்று கண்டேன் இந்த சாய் கேரக்டர் வரதுக்கு ஒரு ஸ்பார்க்காக இருந்திருக்கு யுவன் சார் மூலயமா. ஓகே. அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? அந்த கேரக்டருக்கு நீங்கள் அந்த மோல்ட் ஆகிறது, அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல, அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு? எனக்கு என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சாய்னு ஒரு கேரக்டர் வந்து
யூனோ நான் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சப்கான்ஷியஸாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன், சும்மா ஒரு 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 ஃபீலராக. அப்புறம் இங்கே மேம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் வச்சாங்க. எனக்கு, அசோக்குக்கு, ஐஷு வந்து ஆன்லைனில் வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஃபிசிக்கலாக இங்கே இருந்தோம். ஸோ அந்த ஒரு செஷனில் ஒரு ஐஸ் பிரேக் ஆச்சு. எனக்கும் அசோக்குக்கும் ஃபஸ்ட் டைம் மீட்டிங் இன் பர்சன். ஸோ அந்த ஒரு ரேப்போ ஸ்டார்டட் டு பில்ட். அண்ட் தென் ஃபாலோட் பை செட்குள்ளே போகும்போது ஃபஸ்ட் டே வாஸ் அ வெரி காமிக்கல் சீன். ஒரு மங்கி பாரில் ஒரு சீன் நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. நானும் அசோக் என்னை பாருக்கு கூப்பிட்டு போவார். அங்கே நடக்கிற ஒரு 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 ஹிலாரியஸான ஒரு சீக்வன்ஸ் அது. அந்த சீக்வன்ஸில் வந்து ஃபுல்லாக காமெடி சீன் அது, த வே இட்ஸ் ரிட்டன் அண்ட் ஆல் தட். ஸோ என்னைக்கு அந்த சீன் அன்னைக்கு புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. புல் ஆஃப் பண்ணேன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணும்போது த ஹோல் க்ரூ வாஸ் வெரி ஹாப்பி. சொல்லும்போது அப்போலேருந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆச்சு. ஓகே, தென் வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக். ஓகே, ஸோ அதுலேருந்து டே பை டே வென் எவ்ரி சீன்ஸ் கன்வெர்ட் ஆகும்போது அந்த கேரக்டரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு லைக் ஹவு டு மேக் இட் பெட்டர். ஓகே, ஒவ்வொருத்தரோட அந்த கரியர் கிராஃப் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அந்த ஃபஸ்ட் ரோம்காம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு முக்கியமான ரோல், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனுக்குலாம் போவாங்க. ஆனால் நீங்கள் எடுத்தோடனே ஆக்ஷன், ராக்கியில் ஆக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 4வது படம் தான் நீங்கள் வந்துட்டு ரோம்காம்லாம் பண்ணுறீங்க. உங்கள் கரியரை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஐடியா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? இல்லை, எனக்கு ஐடியாவே சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் என்னென்னா லைக் என்ன மாதிரி படங்கள், இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இருந்தது. ஒரு அதுவுமே சூப்பர்ஃபிஷியலாக தான் இருந்தது. நான் ஒன்றே தான், நான் கற்றுத்தமிழ் பார்க்கும்போது, நான் ராம் சரோட அந்த படம் பார்க்கும்போது, நான் எப்படியாவது இந்த டைரக்டரோட ஃபஸ்ட் படம் இருக்கணும்னு நினச்சது தான். ஆனால் அது நடந்துச்சு. ஓகே, அது மட்டும் தான் நினச்சேன். ஸோ தரமணி நடந்ததுக்கப்புறம் நான் ராக்கி மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு வரும்னு எனக்கு தெரியாது. இப்போ பொன்னொன்று கண்டேன் கூட நான் பிளான் பண்ணல. எனக்கு என்னன்னா இந்த இன்டென்ஸான ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு 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 ஃபீல் குட்டான ஒரு ஃபிலிம் வேணும், ஒரு ராம்காம் வேணும், வேறு மாதிரி ஒரு டைமென்ஷன் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து இல்லை கிரிட்டிக்ஸ் ஆடியன்ஸும் நம்மளுக்கு வெறும் இன்டென்ஸ் ஃபிலிம்ஸ் தான் நம்ம கேரி அவுட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் இருந்துடக்கூடாது. பிகாஸ் நம்ம ஊரில் ஒரு ஆக்டர் ஒரு படம் பண்ணால் அந்த மாதிரி படங்கள் தான் அவருக்கு வரும் அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஆடியன்ஸும் அதை அடாப்ட் பண்ணி அந்த ஆக்டர் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு பொன்னொன்று கண்டேன் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நினைக்கிறேன். தென் உங்களோட கரியர் பார்க்கும்போது இது நம்ம லக்குன்னு சொல்லிடக்கூடாது, செலெக்ஷன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பிக் நேம், அதாவது டேரக்டர் ஆல்மோஸ்ட் டெபியூவாக இருந்தாலும் அருண் மாதேஸ்வரன் இப்போ ஒரு மிகப்பெரிய டேரக்டராக இருக்கார். ராம் சாராக இருக்கட்டும், இப்போ பிரியா மேமாக இருக்கட்டும், நெல்சன் திலீப் குமாராக இருக்கட்டும், தென் தருண் தேஜா, கண்டிப்பாக அது வந்து ஒரு குவாலிட்டியான மூவி. ஸோ இந்த டேரக்டர் உங்களுக்கு அமைஞ்சது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? இது நான் எப்படிங்க சொல்லணும், இது வந்து அமைஞ்சதுன்னா ஐ ஃபீல் நம்ம பண்ண முந்தைய படங்களான பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, அவங்க நம்மளை தேடி வராங்க. அதுதான் உண்மை. அது ப்ரொடியூசர் சைடில் இருக்கலாம், இல்லை டைரக்டர் சைடில் இருக்கலாம். இந்த 2 சைடில் நம்ம தரமணி பார்த்து பிடிச்ச போய் தான் அருண் வந்தார். இப்போ ராக்கி பார்த்து பிடிச்சி போய் தான் வந்து தருண் அஸ்வின்ஸ் படம் எடுத்துகிட்டு வந்தார். நெல்சன் சாருமே ராக்கி பிடிச்சி போய் தான் ரஜினி சார் இருக்கிற அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் ஜெயிலர் வந்துச்சு. ஓகே, ஸோ அண்ட் எவ்ரி திங் இப்போ யுவன் சார் வந்து தரமணி. ஸோ எவ்ரி திங் நம்ம ப்ரீவியஸ் ஒர்க்கை பார்த்துட்டு தானே நம்மளை தேடி வராங்க. ஓகே, இவ்வளோ நாள் இருந்த இவங்க டேரக்டர்ஸ்ட்ட ஒர்க்கிங் ஸ்டைல் இருந்திருக்கும். அந்த ஒர்க்கிங் ஸ்டைலுக்கும் பிரியா மேமுக்கும் இன்னும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, ஒர்க்கிங் ஸ்டைல்லையாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்களா? பிரியா மேம் செட் வந்து செட்குள்ளே போகும்போதே ஒரு ஃபன் அட்மாஸ்பியர் தான். அந்த படத்தோட ஃபீல் தான் செட்லேயும் இருக்கும். யாராவது அந்த 80s கிட்ட இருந்து எல்லாருமே எவ்ரி ஒன் லைக் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சும்மா ஒரு மேக்கப் போட்டு ஒரு ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில வந்தாலும் அவங்க வந்து அதை வந்து ஏதாவது ஒன்று டீஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, யாரை பார்க்க போறீங்க, இந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கில் தான் செட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் மோர் ஃபன் அந்த அட்மாஸ்பியர். அது வந்து நான் என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் செட்டு இவ்வளோ ஃபன்னாக நான் பார்த்ததில்லை. இருப்பாங்க, பட் ஆனால் இது வந்து நல்ல ஃபன்னான ஒரு அட்மாஸ்பியர். அந்த படம் எப்படியோ, பொன்னொன்று கண்டேன் படம் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த செட்டும். ஸோ நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது டேக் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சீரியஸாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அது சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள ஒரு ஃபன் போயிட்டே இருக்கும். ஓகே, பொதுவாக ஒரு ஆக்டர் அப்படின்னா ஒன்று ஆடியன்ஸ் கம்ஃபர்டபுளுக்கு படம் பண்ணுவாங்க, இல்லை அவங்க கம்ஃபர்டபுளுக்கு படம் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போது இந்த இது பண்ணுறீங்கல்ல, இப்போது ஒரு பெரிய டைவர்ட் பண்ணுறீங்கல்ல, அதாவது ஒரு ஆக்ஷனில் இருந்து இப்போ ஒரு ரோம்காம் பண்ணுறீங்க, இது ஆடியன்ஸ் பிரேக் பண்ணணும், நம்மளோட இமேஜை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறீங்களா? இல்லை, அஸ் அன் ஆக்டராக நம்மளுக்கு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ஸை தாண்டி ஒரு படங்கள் இருக்கணும்னு நான் நம்புகிறேன்.
ம். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ஸ்லேயே சுற்றிட்டு இருந்தால் நம்ம அதே மாதிரி படங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுக்கு இதுதான் வரும், எது வராதோ அதை நம்ம எடுத்து பண்ணணும், எது நம்மளுக்கு பயமாக இருக்கோ அதை நம்ம பிரேக் பண்ணணும். ஐ திங்க் எது நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் இல்லையோ அதை நம்ம பிரேக் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஒரு ஆக்டரோட ஃபுல் பொட்டன்ஷியல். அப்போ தான் வரும். Okay. இல்லைனா அது நம்ம ஒரு பவுண்டரிக்குள்ளேயே நம்ம வில் ஸ்டிக் டு இட் பிகாஸ் ஆஃப் த கம்ஃபர்ட் லெவல்ஸ். ஓகே. நான் லைஃப்பில் கம்ஃபர்ட் லெவல்ஸ்குள்ளே தான் இருக்கேன். ஸோ ஒரு ஆக்டராக அப்படி இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே. தென் நீங்கள் வசந்த் ரவி அப்படின்னா ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுப்பாரு. யங்ஸ்டர்ஸ்ட்ட ஒரு இமேஜ் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. ராக்கியாக இருக்கட்டும், தென் தரமணியாக இருக்கட்டும். எப்படி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஃபேமிலிகிட்ட ரீச் பண்ணி கொடுத்ததுன்னா ஜெயிலர் தான். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்றது அப்படிங்கிறது? அது உண்மைதான். இந்த ஜெயிலர் தான் அது பிரேக் ஆச்சு. பிகாஸ் உண்மையை சொல்லணும்னா என்னோட ஃபஸ்ட்டு 3 படமே, ஃபஸ்ட்டு 3 ஃபிலிம்ஸ், இந்த தரமணி, ராக்கி, அஸ்வின்ஸ் 3மே வந்து இட்ஸ் ஏ ரேட்டட். தரமணி எதனால ஏ ரேட்டட் கொடுத்தாங்கன்னு தெரில. அதில் ஒன்றும் இல்லை. ராக்கி ஐ அக்ரி, மேபி வயலன்ஸ் இருந்தது அதில், வந்து த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வாஸ் டூ மச் அண்ட் தே கிவ் ஏ ரேட். பட் அஸ்வின்ஸ் அகெயின், அஸ்வின்ஸ் வந்து ஆக்சுவலாக யூஏ கொடுக்க வேண்டியது அந்த சூசைட் சீக்வன்ஸ் இருக்கிற அந்த 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 சீக்வன்ஸ்க்காக மட்டும்தான் சென்சர் வந்து அதை மட்டும் மெம்பி எடுத்துருங்க, நாங்கள் யூஏ கொடுத்துருவோம்னாங்க. பட் ஏ கொடுத்துட்டாங்க. ஸோ ஜெயிலர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விச் இஸ் யூஏ. ஸோ அது அகெயின் இட்ஸ் ரஜினி சர்ஸ் ஃபிலிம் அட் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ ரஜினி சர்ஸ் ஃபிலிம்னா அது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுமே அதை லைக் பண்ணுற ஒரு படம். அண்ட் தே லவ் ஹிம். ஸோ அண்ட் படம் வந்து இட்ஸ் மோர் அபவுட் ஃபாதர் சன், அந்த ஃபேமிலி செட்டப்பில் ஒன்று நடக்குது இல்லை. ஸோ தட் ஆக்சுவலி இட் ஒர்க் பிக் டைம், irrespective to தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒர்க் ஆச்சு. அண்ட் அது வந்து இட் காட் மீ இன்ஸ்டன்ட்லி, சின்ஸ் த ஃபிலிம் ஆல்சோ டிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல், இட் காட் இன்ஸ்டன்ட்லி ரெக்கக்னைஸ்ட் பை அதர் ஸ்டேட்ஸ், அதர் கண்ட்ரீஸ், அந்த மாதிரி போயிடுச்சு. ஓகே. பட் ஒரு லீடாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்குன்னு ஒரு நேம் இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸாக போயிட்டு ஒரு படத்தில் பண்ணலாமா அப்படின்ற யோசனை உங்களுக்கு இல்லையா ஜெயிலர் பண்ணும்போதாக இருக்கட்டும்? எனக்கு ஜெயிலர் பண்ணும்போது எனக்கு அந்த படம் ரஜினி சார் படமாக தான் பார்த்தேன். அண்ட் ரஜினி சார் படத்தில் ரஜினி சார் மட்டும்தான் தெரிவார். அதில் நம்மளுக்கு ஒரு சின்ன ரோல் இருந்தாலுமே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராமினெண்ட்டான ரோலாக இருந்தது. பிகாஸ் படமே இட்ஸ் ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு படம். ஸோ அதில் இம்பேக்ட் இருந்தது. கிளைமேக்ஸ் சொல்லும் போதும் சரி, இல்லை அந்த ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சீன்ஸாக இருக்கட்டும் சரி, நெல்சன் சார் சொல்லும் போது என்கிட்ட சொன்னது தான், ஒரு ஹீரோ இந்த படம் பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு ஹீரோ இந்த படத்தை பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டர் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பண்ண படங்கள் தரமணி, ராக்கி இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ஐ இன்ஸ்டன்ட்லி, அவர் சொன்னார் நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும்னாரு. கதை கேட்டேன். சரி, எனக்கு என்னன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வருது, இதுக்கு நான் நோ சொல்ல எனக்கு விரும்பல அந்த டைமில். அண்ட் ஐ ஃபெல்ட் இட் ஷுட் பி த ரைட் மூவ் அப்படின்னு நினச்சி தான் நான் இஷ்டம். ஒவ்வொரு ஆக்டருமே அந்த படத்தில் ஓகே சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் ஆகணுமா, உங்களுக்கு கனெக்ட் ஆகணும். ஒவ்வொருத்தரும் வந்து டேரக்டர் கம்ஃபர்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். நீங்கள் எந்த மாதிரி ஃபுல் படித்து பார்த்து எனக்கு இந்த விஷயம்லாம் இருந்தால் நான் ஓகே சொல்லிடுவேன் ஒரு படத்தில் நடிக்க அப்படின்னா என்ன விஷயம்? எனக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. பட் அந்த டைரக்டரோட வைப் அண்ட் கதையோட அந்த ஃப்ளோ அண்ட் ஹவு அந்த நரேஷன் எப்படி இருக்குது, அந்த கேரக்டர் எப்படி இருக்குது, அதுலேயே ஒரு ஸ்பார்க் தோணிடும். நம்மளுக்கு இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஸ்பார்க் தோணிடும். அதுக்கப்புறம் படித்து பார்த்தோன்னே கன்ஃபார்ம். ஓகே. இந்த ப்ராசஸ் இதுக்குள்ளே தான், எதுவும் பெருசாலாம் அந்த மாதிரி இல்லை. அது உள்ள ஒரு இன்ட்யூஷன் தான். நான் எல்லா இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்யூஷனில் தான் நான் சொல்கிறது. எனக்கு அது இன்ஸ்டண்ட்டாக தோணும், இந்த இடத்துல ஓகே இது சம்திங் இஸ் குட் இன் திஸ், டெஃபினெட்லி வி ஹேவ் டு டூ இட் அப்படி. ஓகே. தெர் ஆர் 2 கைண்ட் ஆஃப் ஆக்டர்ஸ். அதாவது வந்து ஒரு விஷயத்தை படித்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தன்னை அப்படியே ஃபுல்லாக போய் டேரக்டர்கிட்ட அர்ப்பணிக்கிறது. இன்னொன்று ஓகே பட் இந்த விஷயங்கள்லாம் மாற்றலாம், இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் சொல்கிறதா இருக்கட்டும். இதில் நீங்கள் என்ன கைண்ட்? ஐ திங்க் a mix of both. மிக்ஸ் ஆஃப் போத். ஆமாம், நான் சஜஷன்ஸ் சொல்லுவேன். அது எனக்கு தோணுச்சுன்னா சொல்லுவேன், சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். அந்த சஜஷன்ஸ் எடுத்துக்கிட்டோ ஐ மீன் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, எடுக்க முடியாதுனாலும் ஓகே தான். ஏன்னா அவங்க ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் அது பெட்டரா. ஸோ அந்த மாதிரி இட் ஹஸ் ஹேப்பன். அண்ட் யா அது ஆனால் எனக்கும் அந்த டேரக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் சொல்ல முடியும். ஓகே. இப்போ நெல்சன் சார் மாதிரி டேரக்டர்கிட்ட என்னால் போய் பிகினிங்கில் சொல்ல முடியாது. மேபி ஆஃப்டர் ட்ராவலிங் ஒன் ஃபிலிம் மேபி ஐ கேன் சிட் அண்ட் டெல். ஓகே. பிரியா மேம்கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி? பிரியா மேம் நான் தான் சொன்னார், நான் படம் பண்ணி முடிச்சேன். ஐ மீன் லைக் நரேஷன் கேட்டு முடிச்சோன்னே ஐ சாட் வித் ஹர் ஃபார் ஒரு ½ an hour. என்னோட டவுட்ஸ்லாம் நான் கேட்டேன். அவங்க பொறுமையாக இதில் இப்படி மாற்றியாச்சு, இது இப்படி இருக்கும், இல்லை இதுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் லைக் ஓகே, ஐ வாஸ் கன்வின்ஸ்ட். ஓகே. எனக்கு நீங்கள் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான படம் நம்ம இதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாமா உங்ககிட்ட இருந்து? அடுத்த படம் இதே மாதிரி இருக்குமா?
இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டா ரோம் காமா? இல்லை, நான் ஒரு ஒரு லவ் ஃபேண்டசி ஒன்று கேட்டுட்ருக்கேன். ஓ. ஒரு லவ் ஸ்டோரி தான் அதுவும். அது கேட்டுட்ருக்கேன். மேபி அது கன்வெர்ட் ஆச்சுன்னா இந்த வருஷத்தில் மேபி இட் வில் கோ ஃபார் ஷூட். லெட்ஸ் see. ஓகே. ஏன் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் ப்ராசஸ் எடுத்துக்கிறீங்க? இத்தனை வருஷம், 2 வருஷம், ஏன் ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ டிலேவா ஒவ்வொரு படத்துக்கும்? மை ஸ்டார்ட் வாஸ் டிலே, பட் எவர் சின்ஸ் ராக்கி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் போன வருஷம்லாம் ஃபுல்லாக ஷூட்டில் தான் இருந்தேன். அது எல்லாமே இந்த வருஷம் தான் படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே. எல்லாம் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. அண்ட் எல்லாமே போஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வரப்போகிற வெப்பன் இட்ஸ் சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம். இட்ஸ் பிக் பட்ஜெட் ஃபிலிம், லாட் ஆஃப் சிஜி ஒர்க். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணிட்டுருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். ஆல்ரெடி அவங்க பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போஸ்டர்ஸ் அங்கங்கே. பட் சின்ஸ் தேர் நியூ ப்ரொடியூசர்ஸ் தே வாண்ட் டு மேக் த ஃபிலிம் பிக். அண்ட் ஃபாலோட் பை இந்திரா. இட்ஸ் அகெயின் அ த்ரில்லர் ஃபிலிம். அண்ட் அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான் நான் அதில் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே இது ஃபாலோட் பை இருக்குது. அண்ட் அகெயின் ஒரு லவ் ஸ்டோரி எனக்கு பிடிக்கணும், பொன்னொன்று கண்ணின் பிடிச்ச மாதிரி எனக்கு வேறு ஒரு லவ் ஸ்டோரி பிடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அது 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 ரொம்ப ஏன்னா அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதனால தான் மேபி ஒரு படம் இருக்குது, பார்ப்போம். யா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் தாட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். தேங்க்யூ. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது.